மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. மோஷன் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு முக்கி போகிறதோ இல்லை வழக்கத்தை விட மாறா போகிறதோ அப்படி இல்லாமல் இருந்தால் அவங்க அதை நார்மல்னு சொல்கிறாங்க. இந்த நார்மல் மோஷன் அப்படின்றது ஒரு கண்டிஷன் படப்பட்டு இருக்குது. எதை நம்ம இது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் என்றால், மழை இப்போ நான் அடிக்கடி போகிறேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை கூட வர மாட்டேங்குது, நான் இப்போ அதுக்காக நான் பழம் சாப்பிட்றேன், சுடுதண்ணி குடிக்கிறேன், சுக்கு சாப்பிட்றேன், நாட்டு வைத்தியங்கள், கை வைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிற மக்களையும் நம்ம சந்திக்கிறோம். வயதானவர்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது முன்னால் 2 நாளைக்கு ஒரு முறை போவேன், இப்போ 3 நாள் 4 நாள் ஆனால் கூட எனக்கு சரியாக அதுக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். சில சமயங்களில் அதில் வலி இருக்கலாம், வழக்கத்துக்கு மாறாக அதனுடைய ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம், இல்லை எவ்வளோ நாள் கடந்து போகிறோம், இதை பேஸ் பண்ணி, இல்லை போகும்போது ரத்தமும் சீழுமாக சேர்ந்து போகிறது, டிசென்ட்ரி, இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் அதை மோஷன் ப்ராப்ளமாக மருத்துவர் இடத்துல கொண்டு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வயிற்று சம்பந்தமாக சரிவர மலம் வெளியேறாமல் இருப்பது. இதில் 2-3 ஐட்டங்கள் அடங்கும். ஒன்று, ஒரு நபர்கிட்ட நீங்கள் மலம் ஒழுங்காக போகிறீங்களா, மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னா, அதை அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று, மோஷன் போகும்போது எந்த விதமான உபாதைகளும் இல்லை, அதாவது ரொம்ப வலியோடு போகிறதோ, இல்லை ரொம்ப சிரமப்பட்டு முக்கி போகிறதோ, இல்லை வழக்கத்தை விட மாறா போகிறதோ அப்படி இல்லாமல் இருந்தால் அவங்க அதை நார்மல்னு சொல்கிறாங்க. இந்த நார்மல் மோஷன் அப்படின்றது நிறைய சமயங்களில் அது நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு ஏற்றபடி ஒரு கண்டிஷன் படப்பட்டு இருக்கிறது. அதாவது இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை எடுத்துட்டிங்கன்னா, அது வரைக்கும் அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம், எப்பெல்லாம் நம்ம வரணும்னு தோணுதோ அப்போ போகும். ஆனால் ஒரு ப்ரீகேஜி சைல்டே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது, இல்லை ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு போகும்போது கூட அந்த மோஷன் போகிறத ரெகுலேட் பண்ண கற்றுக் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய அன்றாட நிறைய நார்மல் லைஃப்பில் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்குமே ஒரு வகைப்படுத்தி நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும். இல்லை இப்போ அதில் குழந்தைங்க ரொம்பவே மாறி போயிடுச்சு. எப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு செல்ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம அவங்கள கொண்டு போயிட்டோம். இருந்தாலும் ஒரு ஒழுக்கம் என்பது எல்லா வகையான அன்றாட வேலைகளிலேயும் நம்மளை நாமே அதுக்கு பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது மோஷன் போகிறது அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்தவுடன் காலை கடன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலை கடன் அப்படி என்னன்னு சொன்னால், நம்ம மூத்திரப்பையில் உள்ள அந்த சிறுநீரை நம்ம வெளியேற்றுறோம். அதே மாதிரி இந்த மலக்குடலில் தங்கி இருக்கிற அந்த மலத்தை நம்ம பாதுகாப்பாக வெளியேற்றுறோம். இதில் கூட நம்ம ஒரு ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். எப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பல் வலிக்கிட்டு வாயை குப்பிளிச்சுட்டு அப்புறம் யூரின் போயிட்டு மோஷன் போயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது சில பேர்த்துக்கு தன்னுடைய வேலையின் அன்றாட அலுவல்களின் நிமித்தமாக சில சமயங்களில் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இளைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுடைய வேலை நேரங்கள் அயல் நாட்டோடு அந்த நேரத்துக்கு ஏற்றபடி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதுனால, முக்கியமாக இந்த ஃபாரின் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட டைஅப் வச்சு வேலை செய்கிற இளைய சமுதாயத்தை நம்ம கேட்டோம்னா, இதில் ரொம்பவே மாறுபட்டு இருக்கிறாங்க. நினைக்கிற நேரம் போவார் டாக்டர், அவருக்கு என்ன, ஏன்னா அவர் தூங்குற நேரம், ஒர்க் பண்ணுற நேரம் எல்லாமே இப்போ மாறி போச்சு. அப்படின்னு வரும்போது இதுவும் மாறி போயிடுது. ஸோ அந்த வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறத கூட நம்ம சில சமயங்களில் தேவை நிமித்தமாக நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அதுவும் நார்மல் தான் அப்படின்னு. எதை நம்ம இது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் என்றால், ஒன்று, வழக்கத்துக்கு மாறாக எத்தனை முறை நாம் மலத்தை கழிக்கிறோம், வெளியேற்றுகிறோம், அதை பொறுத்து அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாற்றிடுவாங்க.
முன்னெல்லாம் நான் 2 தடவை, காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை போயிடுவேன் டாக்டர். அது போகலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னமோ வயிறெல்லாம் ஒரே பாரமாக ஆகி அது எப்படா நம்ம போவோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ சில பேர்த்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை போகலாம், சில பேர்த்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 முறை போகலாம். இப்படி அவங்களுடைய தேவைக்கேற்றபடி, அன்றாட வாழ்க்கை முறைக்கு ஏற்றபடி சில நார்மல் செயல்பாடுகளை நமக்கு ஏற்றபடி அதை அமைத்து கொடுக்குறோம். இது ஒரு வகை. அதுலேருந்து வேறுபடும் போது அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாற்றிக்கிறாங்க. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, என்னுடைய மலம் வந்து இப்போது நான் அடிக்கடி போகிறேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை கூட வர மாட்டேங்குது, நான் வந்து இப்போ அதுக்காக நான் பழம் சாப்பிட்றேன், சுடுதண்ணி குடிக்கிறேன், சுக்கு சாப்பிட்றேன், ஏதேதோ ஒரு நாட்டு வைத்தியங்கள், கை வைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிற மக்களையும் நமக்கு சந்திக்கிறோம். முக்கியமாக அவர்களுக்கு ஏற்கனவே வயதானவர்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அந்த குடலினுடைய மூமெண்ட் வந்து மற்ற உறுப்புகளைப் போலவே இதுலேயும் ஒரு தொய்வு ஏற்படும். அப்போ அவங்க வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனாலே அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. அதையும் மீறி போகும்போது தான் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாற்றுவாங்க. முன்னெல்லாம் 2 நாளைக்கு ஒரு முறை போவேன், இப்போ 3 நாள் 4 நாள் ஆனால் கூட எனக்கு சரியாக அதுக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். அப்புறம் போகிற மோஷனுடைய கன்சிஸ்டன்சி, அந்த திடத்தன்மை, அதை வச்சு அது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலான மோஷன் வந்து ரொம்பவும் இருகாமல், ரொம்பவும் நீர் சத்தோடு சேர்ந்து இல்லாமல், ஏறக்குறைய ஒரு மாவை பிசைஞ்சா எப்படி ஒரு மிருதுத்தன்மை கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு திடத்தன்மை வச்சு போனாங்கன்னா அதை நார்மல்னு ஏற்றுக்கிறாங்க. இதுலேருந்து வேறுபடும் போது எனக்கு மோஷனே சரியாக வர மாட்டேங்குதுங்க, இறுகி போகுது, இல்லை தண்ணியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சில சமயங்களில் அதில் வலி இருக்கலாம். வழக்கத்துக்கு மாறாக அதனுடைய ஃப்ரீக்குவென்சி, எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம், இல்லை எவ்வளோ நாள் கடந்து போகிறோம், இதை பேஸ் பண்ணி, இல்லை போகும்போது வலி, இல்லை போகும்போது ரத்தம், இல்லை போகும்போது ரத்தமும் சீலுமாக சேர்ந்து போகிறது, டிசென்ட்ரி, அப்படியெல்லாம் சொல்கிறோம். சிலது வந்து முதல் மோஷன் வந்து கெட்டியாக போகும், அதுக்கப்புறம் தனித்தனியாக போகும். இப்படி பலவாறான கம்ப்ளைண்ட்ஸ் அதை வந்து மோஷன் ப்ராப்ளமாக மருத்துவரிடத்தில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு முன்னுரையை வச்சு இன்றைக்கு எதை நம்ம பேதின்னு சொல்ல போகிறோம். சில பேர் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முறை போகிறோம் அதுக்கு பேர் பேதி, இல்லை 3 முறைக்கு மேலே போனால் பேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஓர்வது பேதியா இல்லையா என்பதை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தடவை போகிறோன்றது இல்லை, அதனுடைய கன்சிஸ்டன்சி, திடத்தன்மை. ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை, 5 நாளைக்கு ஒரு முறை கூட ஒரு முறை போட்டோம், ஆனால் அந்த கழிக்கிற மலம் வந்து அந்த திடத்தன்மையை இழந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செமி சாலிட் ஆர் வாட்டரி, நீராக போகுது, இல்லைன்னா ரொம்ப குழம்பா போகுது, அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை போனாலும் பேதி தான், 3 நாளைக்கு ஒரு தடவை போனாலும் பேதி தான், 5 நாளைக்கு ஒரு முறை போனாலும் பேதி தான். ஸோ பேதியா இல்லையா என்பதை நிர்ணயிப்பது அடிக்கடி அந்த எத்தனை தடவை போகிறோன்றது காரியம் இல்லை, அந்த போகிற மலம் எப்படிப்பட்ட திடத்தன்மையோடு செல்லுகிறது, அதை வச்சு தான் அவருக்கு பேதியா இல்லையான்னு சொல்கிறோம். சில குடல் பிரச்சனைகளில் இந்த மலமானது எப்படி ஏன் திரவத்தன்மையோடையே வெளியேறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் சத்து சிறுகுடல்லேருந்து அந்த மலம் வந்து பெருங்குடலினுடைய சில பகுதிகளுக்கு அப்படியே செல்லும் போது அதனுடைய நீர்த்தன்மையை அந்த குடல் வந்து அப்படியே உறிஞ்சிக்கும், அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அந்த நீர் சத்து குறைய தன்மையிலிருந்த அந்த மலம் ஆசன வாய்க்குள்ளே வரும்போது ஏறக்குறைய அது திடமாயிடுது. ஏன்னா அதில் இருந்த எல்லா விதமான நீர் சத்தும் ஏறக்குறைய உறிஞ்சப்பட்டு வெறும் சக்கையாக வர்ற மாதிரி வெளியில் வரும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த நீரை உறிஞ்சும் தன்மை குறையும் போது அது வந்து நீராகவே வெளியில் வருது, நீர்த்தன்மையோடைய வெளியில் வரும். இதுதான் ஒரு பேசிஸ். ஒரு பேதி எப்படி
ஆகுது அப்படின்றதுக்கு. இதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணங்கள் இன்ஃபெக்ஷன், இந்த குடல் சார்ந்த கிருமி தாக்கம். அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், டைபாய்டா இருக்கலாம், காலராவா இருக்கலாம், பேசிலரி டைரியாவா இருக்கலாம். இல்ல அப்படி எந்த விதமான கிருமியும் ஒரு பேதியை வர வைக்கக்கூடிய தன்மை உள்ளது. முக்கியமா அந்த கிருமியினுடைய தாக்கம் அந்த குடல்ல பரவும் போது அது தன்னுடைய வேலை தன்மையை இழந்து போய் கடைசியில அது பேதியாக நிக்குது. அதனால முதல்ல இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது இமோஷன்ஸ். சில சமயங்கள்ல சில பேர்த்துக்கு டென்ஷன் ஆனாலே காலோட போயிடுவாங்க. அது இமோஷனல் ரியாக்ஷன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அதில் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கணும்னு கிடையாது. த அப்சார்ப்ஷன் ஆஃப் எசென்ஷியல் வைட்டமின்ஸ், மினரல்ஸு, புரோட்டீன், சுகர் எதுவாக இருந்தாலும் அந்த அப்சார்ப்ஷனை நல்லபடியாக கொண்டு போகலைன்னா அது மால் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மால் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மால் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு அந்த MAL அப்படின்னு சொன்னாவே இந்த அப்சார்ப்ஷனுக்கு வரும்போது மால் அப்சார்ப்ஷன். அந்த மாதிரி சமயங்களில் இந்த குடலுக்குள்ளே போகிற அந்த மலமானது கழிவு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளே இருக்கிற சில சமயங்களில் சத்தான பொருள்களும் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் கூட அப்சார்ப் ஆகி உடம்புக்குள்ளே தக்க வைக்கப்படவில்லை என்றால் அதோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். முக்கியமாக இந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஜீரணத்துக்கு ஏதுவான ஜூஸ் சொல்கிற பேங்க்ரியாஸ், கணையம், ஸ்டமக்குள்ளேயே இருக்கிற இறப்பைக்குள்ளே இருக்கிற இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸு, பேங்க்ரியாட்டிக் ஜூஸு, பைல் ஆசிட், இதெல்லாம் இந்த 3 முக்கியமான கலவை ஒரு அப்சார்ப்ஷனை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு. இதில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும்போது சில சமயத்தில் இந்த கணையம் சரியாக வேலை செய்யலை, சில சமயத்தில் பித்தப்பை சரியாக வேலை செய்யலை, லிவர் சரியாக வேலை செய்யலை, சில சமயத்தில் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆசிட் அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இது எல்லாமே அப்சார்ப்ஷனை ரொம்ப மாற்றம் செய்து விடுகிறது. அப்படியே அந்த இரைப்பையிலிருந்து அந்த உணவு அடுத்த லெவலுக்கு சிறுகுடலுக்குள்ளே போகும்போது அதில் தான் நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுலேயே அப்சார்ப் ஆகிடுது. வைட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஃபேட்டாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேயே அப்சார்ப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பெருங்குடலுக்கு வரும்போது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆர் லார்ஜ் பவல் அதுக்குள்ளே வரும்போது மெயினாக இந்த எலக்ட்ரோலைட்ஸ்னா அந்த சோடியம், பொட்டாசியம், அதாவது நீர் சத்து அது உறிஞ்சப்படுது. எனவே இதில் ஏதாவது கோளாறு, இந்த உறிஞ்சும் தன்மையில், அப்சார்ப்ஷன் தன்மையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அது பேதியாக மாறுகிறது. முதலாவது இன்ஃபெக்ஷனு, ரெண்டாவது மால் அப்சார்ப்ஷன், மூன்றாவது இமோஷன்ஸ், வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ். அதாவது குடலுக்குள்ள இருக்கிற சில சமயங்களில் புழு பூச்சியினுடைய தாக்கங்கள், முக்கியமாக இந்த ரவுண்டு வேர்ம், மண்புழு அது சேர்த்த மாதிரி, இல்லைன்னா கொக்கி புழு, நிறைய வகையான பூச்சிகள், புழுக்கள் அது குடலுக்குள்ளே பரவி இருக்கும்போது அதுவுமே என்ன பண்ணுன்னா இந்த அப்சார்ப்ஷனை வெகுவாக பாதிக்கும் போது அது நம்ம உண்கிற உணவு சரிவர ஜீர்ணிக்கப்படாமல் அது வெளியில் பேதியாக மாறுது.